ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் என்னன்னா 2003ல ரிலீஸ் ஆன பேச்செக் அப்படிங்கிற சயின்ஸ் ஃபிக்ஷன் மிஸ்ட்ரி மூவியை தான் பார்க்க போறோம். இந்த மூவி செம்மையாவும் டிஃப்ரெண்டாவும் எடுத்திருப்பாங்க. நம்ம ஹீரோக்கு நடுவுல 3 வருஷம் என்ன நடந்தது அப்படிங்கறத மறந்துடுறாரு. இந்த பக்கம் வந்து பார்த்தா ஒரு பக்கம் போலீஸ் துரத்துது, இன்னொரு சைடு கில்லர் குரூப் துரத்த ஆரம்பிக்குது. கையில ஒரு பைசா கூட இல்ல. இவனுங்க ஏன் துரத்துறானுங்க, எதுக்கு துரத்துறானுங்கன்னு நம்ம ஹீரோக்கு தெரியல. அதே டைம் நம்ம ஹீரோக்கும் சில பல க்ளூ எல்லாம் கிடைக்க ஆரம்பிக்குது. அதை வச்சு ஒவ்வொரு பஸ்லயும் உடைச்சு என்னதான் நடக்குது அப்படிங்கறத நம்ம ஹீரோ கண்டுபிடிக்கிறாரு. படத்துல ஒவ்வொரு மூவும் ஹீரோ வைக்கிறதெல்லாம் செம்மையா இருக்கும். உண்மையாவே இது ஒரு தாறுமாறான படம். ஓகே, இப்ப வாங்க படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். இப்போ எங்க படத்தை ஓபன் பண்ணா தேர்ட் டைமென்ஷன் யூஸ் பண்ணி செஞ்ச ஒரு கம்ப்யூட்டர் பத்தி காமிச்சிட்டு இருக்காங்க. இதுல இவங்க ப்ரோக்ராம் பண்ணி வச்ச ஒரு பொண்ணு ஸ்கிரீன்ல பேசிக்கிட்டு இருக்கு. நார்மலா கம்ப்யூட்டர் சீன்ல ஒரு வீடியோ பார்த்தா நமக்கு எப்படி இருக்கும் அந்த மாதிரி இல்லாம இது 3D எஃபெக்ட்ல கொண்டு வந்திருக்காங்க. ஒரு உருவமே எட்டி பார்த்து பேசுற மாதிரி எடுத்திருப்பாங்க. இதுதான் தேர்ட் டைமென்ஷன். இதோட எக்ஸ்பெரிமெண்ட்டையும் மக்கள்லாம் கூடுற இடத்துல வச்சு காமிச்சிட்டு இருக்காங்க. இதே டைம் அந்த இடத்துல நம்ம ஹீரோ என்ட்ரி ஆகுறாரு. சும்மா கோட் சூட்லாம் போட்டு டிப் டாப்பா வர்றாரு. இங்க இருக்கிறவங்க எல்லாருமே அதை ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா இங்க வந்த ஹீரோவும் எந்த ஒரு ஆச்சரியமும் இல்லாம நார்மலா பார்த்துட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த கம்ப்யூட்டர்ல ஒன்ன விலை கொடுத்தும் வாங்கிக்கிறாரு. நேர ஒரு ஆபீஸ்க்கும் வர்றாரு. அங்க ஒரு லேடி இருக்கா. அந்த லேடிக்கு ஆல்ரெடி நம்ம ஹீரோவை தெரிஞ்சிருக்கும் போல. அவளும் சொல்ல ஆரம்பிக்கிறா, ஹாய் சார், உங்களுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் நல்லாவே தெரியும். அடுத்த 2 மாசம் நீங்க பண்ண வேண்டியதை கரெக்டா பண்ணிருங்க அப்படின்னு ஹீரோக்கும் சில பல இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துட்டு ஹீரோவை ஒரு தனி ரூம்ல வச்சு அடைச்சிடுறாங்க. வந்த ஹீரோவும் ஒரு கம்ப்யூட்டர் வாங்கிட்டு வந்தாங்களே அதோட எல்லா பார்ட்டையும் அக்கு வேற ஆணி வேற இன்ச் பை இன்ச் எல்லாத்தையும் கலட்டி அதுல என்ன இருக்கு, எப்படி ப்ரோக்ராம் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலையும் கலெக்ட் பண்றாரு. 2 மாசமா அதோட மைண்ட்லாம் யூஸ் பண்ணி இந்த கம்ப்யூட்டரோட அப்டேட் வெர்ஷனை கண்டுபிடிக்கிறாரு. இப்ப ஹீரோவும் அவரோட ப்ராஜெக்ட முடிச்சிட்டாரு. இத பாக்குறதுக்காக ஒரு பொண்ணு இருந்தாலே அவளையும் சேர்த்து நிறைய கார்பரேட் கம்பெனில இருந்து ஸ்பான்சர்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி கண்டுபிடிச்ச அந்த கம்ப்யூட்டர்ல அந்த 3 டைமென்ஷன்ல பார்க்கும்போது ஹீரோயின் ஒரு பொண்ணு எட்டி பார்த்து பேசுற மாதிரி இருந்துச்சு. ஆனா நம்ம ஹீரோ கண்டுபிடிச்ச கம்ப்யூட்டர்ல அந்த பொண்ணு வெளியே நின்னு பேசிக்கிட்டு இருக்கு. ஸ்கிரீனே இல்லாம அந்த பொண்ணு ரியலா நம்ம முன்னாடி பேசுற மாதிரி இருக்கு. இத பார்த்த கார்பரேட் கம்பெனி ஆளுங்களும் சும்மா மெர்சல் ஆகுறாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோவையும் பாராட்டி தள்ளுறாங்க. இத முடிச்சுட்டு அன்னைக்கு ஈவினிங் என்ன நடக்குதுன்னு பார்த்தா ஹீரோவை படுக்க வச்சு நம்ம பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பண்றாங்கன்னா தன்னோட பிரெயின்ல இருக்கிறத அழிச்சிட்டு இருக்காங்க. இப்ப 2 மந்தா இவங்க என்ன ப்ராசஸ் பண்ணாரோ அதை இவங்க அழிச்சிருவாங்க போல. அதாவது 2 மாசமா ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருந்தாரு. இது அதுக்கப்புறம் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த ப்ராஜெக்ட் சம்பந்தமா இந்த 2 மாசமா என்னெல்லாம் திங்க் பண்ணாரோ அதெல்லாம் தேடி தேடி இந்த இங்க ஒருத்தன் உட்கார்ந்துருக்கானே அவன் எல்லாத்தையும் டெலிட் பண்ணிட்டு இருக்கான் நம்ம ஹீரோவோட மெமரியில இருந்து. அப்படியே அவனும் 2 மாசமா இருந்த மெமரி எல்லாம் அழிச்சிட்டான். ஹீரோ இங்க கண்ண முழிக்கிறான். முழிச்சதும் கேட்க ஆரம்பிக்கிறாங்க, கடைசி 2 மாசம் நடந்த ஏதோ ஞாபகத்துக்கு இருக்கா அப்படின்னு. அவனுக்கு ஞாபகம் இல்ல. ஓகே, கடைசியா நீ பார்த்த டேட் என்ன அப்படிங்கும்போது இவனும் அக்டோபர் 22 சொல்றான். இதுல இருந்து நமக்கும் புரியுது 2 மாசத்துக்கு முன்னாடி இருந்த டீட்டெயில மட்டும் கரெக்டா டெலிட் பண்ணிருக்காங்கன்னு. ஓகேன்னு இப்ப இவங்களோட ப்ராசஸும் சக்சஸ் ஆனால நம்ம ஹீரோவை விட்டுறாங்க. இதே டைம் ஹீரோ வீட்டுல இருக்கும் போது அந்த மிஷினை ஆப்ரேட் பண்ணவனே அவனும் வர்றாங்க. வந்து 2 பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ ஒண்ணு கண்டுபிடிச்சானே அதே ஹீரோவுக்காக கண்டுபிடிக்கல. கார்பரேட் காரங்க நம்ம ஹீரோவை யூஸ் பண்ணி அவங்கிட்ட ஏதாச்சும் ஒரு பொருளை கொடுத்தோம்னா நம்ம ஹீரோ அதை அக்கு வேற அணி வேற பிரிச்சு அதுல என்னென்ன ப்ராசஸ்லாம் யூஸ் பண்ணிருக்காங்கிறது ஈஸியா கண்டுபிடிச்சு சொல்லிடுவாரு. அதனால நம்ம ஹீரோவை இந்த மாதிரி ப்ராசஸ்க்கு கார்பரேட் காரங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதுக்கு இந்த இங்க நிக்கிறான் இந்த தாடிக்காரனும் ஹெல்ப் பண்றான். இது அந்த கார்பரேட் ஆளுங்களும் தானா கண்டுபிடிச்சுதான் சொல்லி விலைக்கும் வித்துடுறானுங்க. இவங்களுக்குள்ள ஒரு டீலும் இருக்கு. இந்த மாதிரி இவன் கண்டுபிடிச்சான் அப்படிங்கறத வெளியே சொல்லக்கூடாது. நாளைக்கு தெரிஞ்சாலும் இவனை யார் யூஸ் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அந்த மெமரியவும் அழிச்சு விட்டுறானுங்க. இது ஹீரோட பெர்மிஷனோட தான் நடக்குது. ஹீரோட வேலையே இதுதான். யாருக்காச்சும் கண்டுபிடிக்கிறதுக்காக ஹெல்ப் பண்ணிட்டு தன்னோட மெமரியை லாஸ்டா அழிச்சிருவாரு. இப்பதான் 2 மாசம் இப்படியே ஓடிருச்சு. அவரும் வீட்டுக்கு வந்தா ஒரு பார்ட்டிக்கான இன்விடேஷன் வந்திருக்கு. அது ஜிம்மி அப்படிங்கிற பர்சன்ட்ட இருந்து வந்திருக்கு. ஹீரோட ப்ரொஃபஷன் பத்தி ஜிம்மிக்கு நல்லாவே தெரியும். ஹீரோ இப்ப நேரா போய் ஜிம்மிய பாக்குறான். இங்க நிக்கிறானே இவன் தான் ஜிம்மி. பேசவும் ஆரம்பிக்கிறாங்க. என்னடா எதுக்கு கூப்பிட்ட? ஆமா, நான் உன்னை எதுக்கு கூப்பிடுவேன், மறுபடியும் இன்னொரு ப்ராஜெக்ட் வந்திருக்கு. ஆனா நீ நினைக்கிற மாதிரி 2 மாசம் 3 மாசம் எல்லாம் கிடையாது, 3 வருஷம். அதுக்கப்புறம் 3 வருஷத்துக்கான மெமரியும் உன்னோட பிரெயின்ல இருந்து அழிச்சிருவோம். ஏன்டா இது 3 வருஷம் வேஸ்டா வீணாக போதே அப்படின்னு மட்டும் நினைச்சிடாத. நீ இந்த வேலையை கரெக்டா செஞ்சு முடிச்சேன்னா உன்னோட பேங்க் அக்கௌண்ட் தேடி கோடிக்கணக்கான பணம் வந்து குவியும். இது சாதாரண ப்ராஜெக்ட் கிடையாது, ஒரு பெரிய ப்ராஜெக்ட்.
இந்த 3 வருஷத்தை நீ எப்படியாவது கடந்துட்டேன்னா உன் லைஃபே செட்டில் ஆயிடும், வீட்டுல உட்காந்தே சாப்பிடலாம் அப்படின்னு இங்க ஜிம்மி சொன்ன ஆசை வார்த்தையால நம்ம ஹீரோவும் ஓகேன்னு சொல்லிடுறான். நெக்ஸ்ட் டே ஜிம்மி சொன்ன அந்த ஆஃபீஸ்க்கும் போகிறாங்க. போகும்போதே ஹீரோவோட பர்சனல் ஐட்டம் எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கிறாங்க. பர்ஸு, வாட்சு, கீ எல்லாத்தையும் கொடுத்துட்றாரு. ஜிம்மியோட மேனேஜரும் ஒரு பெரிய இன்ஜெக்ஷன் கண்ணோட நின்றுட்டு இருக்காரு. இது பெரிய ஊசியா. அவனும் சொல்றான், இந்த ஊசியை பத்தெல்லாம் பயப்படாத, 3 வருஷத்துக்கு அப்புறம் உன்னோட மெமரி அழிக்க போறோம், அதுக்கு ஸ்டார்டிங்லேயே இந்த இன்ஜெக்ஷன் போட்டுருவோம், 3 வருஷத்துக்கு அப்புறம் அந்த இன்ஜெக்ஷன் போடுவோம். ஸோ இந்த இன்ஜெக்ஷன் போட்டதுல இருந்து என்னென்ன மெமரிஸ் இருக்கோ அது லாஸ்டா ஒரு இன்ஜெக்ஷன் போடுவோமே அதோட சேர்ந்து எல்லாத்தையும் வெளியே கொண்டு வந்துடும், அதுக்காக தான் இது, ஸோ பயப்படாத அப்படிங்கிறான். ஓகேன்னு ஹீரோவும் போட்டுக்கிறாரு. இப்போ இதெல்லாம் முடிச்சுட்டு ஜிம்மி ஆஃபீஸ்க்குள்ளே போன ஹீரோவும் பார்த்தா அங்கே எல்லாமே அவங்க செயற்கையாக செஞ்சு வச்சுருக்காங்க. இடிமின்னல் கூட செயற்கையாக வருதுன்னா பார்த்துக்கோங்களேன். இந்த பக்கம் பார்த்தா பூவெல்லாம் பூத்து செடியெல்லாம் முளைச்சு எல்லா பொருளும் ரியலாக இருக்குது. இது இவங்க இந்த மாதிரி இயற்கையாகவே தயாரிக்கிறாங்க போல. இந்த பக்கம் ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. இதுதான் நம்ம படத்தோட ஹீரோயின். ஹீரோயினை பார்த்துட்டு இங்க ஃபிளிப் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படியே ரிசர்ச் ரூமுக்குள்ள இப்போ போக ஆரம்பிக்கிறாரு. அந்த இடத்துல ஹீரோ மட்டும் இல்லாம அவர் கூட ஒரு சயின்டிஸ்டும் ஒர்க் பண்ண போறாரு. உங்களோட ப்ராஜெக்ட் இந்த பாக்ஸ்ல தான் இருக்கு அப்படின்னு அந்த பாக்ஸையும் ஓபன் பண்றாங்க. இங்க அப்படியே கட் பண்ணி 3 வருஷத்துக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னு காட்டுறாங்க. 3 வருஷம் தான் முடிஞ்சிருச்சு, அந்த இன்ஜெக்ஷனை போடுவாங்களே அது மாதிரி அந்த இன்ஜெக்ஷனை இங்க போட்டுடுறாங்க. இப்ப கண்ண முழிச்ச ஹீரோக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த எல்லாமே மறந்து போச்சு. இங்க இருக்க ஜிம்மியும் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு, உனக்கு தேவையான காசை உன்னோட அக்கௌண்ட்ல நாங்க போட்டு விட்டுறோம், கிளம்புன்னு அனுப்பி விடுறான். ஹீரோ வீட்டுக்கு போய் ஸ்டாக் மார்க்கெட்ல $50,000 அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணிருப்பாரு போல. இப்ப அதோட அமௌண்ட் பார்த்தா சும்மா தாறுமாற இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்ப அந்த அமௌண்ட்டும் $92 மில்லியன் அமௌண்டா மாறி இருக்கு. இத பார்த்து ஹீரோக்கு செம்ம ஹாப்பியா இருக்கு. என்னடா இது நம்ம கிடைச்ச லாட்ரி அப்படின்னு. பரவாயில்ல, இத்தனை வருஷம் உழைச்சதுக்கும் ஒரு நல்லது நடந்திருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிறான். உடனே அந்த ஸ்டாக் மார்க்கெட் கம்பெனில போய் காசெல்லாம் வாங்கி அமோகமா வாழ்ந்துடலான்னு கிளம்புறான். நம்ம ஹீரோ நேர கம்பெனில போய் இறங்கி அங்க ஒரு லேடியை பார்த்து ஷேர் டீட்டெயில் பத்தி கேட்கவும் ஆரம்பிக்கிறான். அதே டைம் அந்த லேடியும் நம்ம ஹீரோ பார்த்ததும் உடனே தன் கையில இருக்க ஒரு கவரை கொடுத்துடுறா. அந்த கவர்ல இருக்கிறது ஹீரோவோட பர்சனல் ஐட்டம் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றா. இப்பதான் ஃபர்ஸ்ட் ஷாக்க ஹீரோக்கு மட்டும் இல்லாம நமக்கும் காட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் போகும்போது ஹீரோவும் தன்னோட வாட்சு கீழே அவுத்து கொடுத்துட்டு போயிருப்பார்ல, இப்ப அதுல ஒண்ணு கூட இதுல இல்ல, இதுல இருக்கிறதெல்லாம் வேற மாதிரி இருக்கு. ஹீரோவும் அந்த பொண்ணு கிட்ட சொல்றான், மேடம் இதுல இருக்க எதுவுமே என்னோட திங்ஸ் இல்ல, எதுவும் நீங்க மாத்தி கொடுத்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல சார், நீங்க தான் இதை கொடுத்துட்டு போனீங்க, உங்கள்கிட்ட கொடுக்க சொல்லிதான் இந்த டீட்டெயில் எங்களுக்கு டெலிவரி ஆயிருக்கு, இது உங்களோடது தான் அப்படிங்கிற அவ. இப்ப இந்த கவரையை அனுப்பியிருக்காங்கல்ல, அதுல 4 ஸ்டாம்ப் போட்டி இருந்தா போதும், ஆனா இதுல 5 ஸ்டாம்ப் போட்டிருக்காங்க. இது எதுக்காகன்னு தெரியலன்னு அந்த பொண்ணே சொல்றா. ஹீரோவும் சொல்லி சொல்லி பார்த்து சரி ஓகே, பர்சனல் ஐட்டம் தானே, போனா போயிட்டு போகுது, நம்ம தான் காசு சம்பாதிச்சிருக்கோமே அதில் வாங்கிக்கலாம்னு நினச்சி ஓகே ஓகே என்னோட காசை கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு ஹீரோ. இப்போ ஹீரோக்கா அடுத்த ஷாக்கு சொல்கிறாங்க, என்னது ஷேரா, உங்களோட எல்லா ஷேரையும் நீங்கள் தான் எங்களை எடுக்க சொல்லிட்டீங்களே, அந்த காசெல்லாம் நாங்களே வச்சுக்கிட்டோங்கிறா. அது மட்டும் இல்லாமல் அந்த ஷேருக்கு பதில் இந்த பர்சனல் ஐட்டமை நீங்கள் பத்திரமா வச்சு திருப்பி கொடுங்கன்னு தானே சொல்லிட்டு போனீங்க, நான் வரும்போது கொடுத்தா போதும்னு என்கிட்ட கால் பண்ணி சொன்னீங்க, இப்போ என்னடா வந்து ஷேரை கேட்குறீங்க அப்படின்னு இந்த பொண்ணு ஒரு குண்டு அள்ளி போடுறா. ஹீரோவும் ஏய் என்ன விளையாடுறீங்களா, நானும் அமைதியா பேசிட்டு இருந்தா நீங்க என்னடானா என்கிட்ட இந்த ஒண்ணுமே இல்லாத குப்பையெல்லாம் ஏன் தலையில கட்டி விடலான்னு பாக்குறீங்களா, இந்த உடஞ்சு போட கண்ணாடியும் இந்த கிழிஞ்ச பேப்பர் இந்த காயின் இதெல்லாம் வச்சுட்டு நான் என்ன பண்றது, ஒழுங்கா என்னோட காசை கொடுங்க, இதை வேணா நீங்களே வச்சுட்டு அந்த 92 மில்லியனை எனக்கு தாங்க அப்படிங்கிறான். ஓகேமா, நான் உனக்கு இப்பவும் டைம் தரேன், நீ யாரோ தப்பான பர்சன் நினைச்சு என்கிட்ட பேசிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன், நான் உனக்கு டைம் தரேன், கூட கொஞ்ச நேரம் யோசிச்சு என்னோட பணத்தை கொண்டு வாப்போ அப்படின்னு அனுப்பிட்டு அதுக்குள்ள நான் ஒரு போன் பேசிட்டு வரேன்னு தனியா போன் பேச ஆரம்பிக்கிறாரு. ஜிம்மி தானே இந்த ப்ராஜெக்ட் கூட்டிட்டு போனா, அவன்கிட்ட கால் பண்ணி கேட்டா டீட்டெயில் தெரியும்னு ஜிம்மிக்கும் கால் பண்ணும் போதே இதே டைம் அங்க FBI ஆளுங்கெல்லாம் வந்து நம்ம ஹீரோவை தரன்னு பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறாங்க. ஹீரோவும் கேட்க ஆரம்பிக்கிறாங்க, ஏய் என்ன எதுக்கு நான் பிடிச்சிட்டு வந்திருக்கீங்க, நான் எதுவுமே பண்ணவே இல்லையே அப்படிங்கும் போது, நீ என்ன தப்பு பண்ண, நீ ஜிம்மியோட சேர்ந்து ஏதோ ப்ராஜெக்ட் பண்ணிருக்கேன்னு எனக்கு தகவல் வந்துச்சு, உன் கூட ஒரு சயின்டிஸ்ட் பண்ணானே அவன் கவர்மெண்ட்காக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கான், ஆனால் அதை கவர்மெண்ட் ஏற்றுக்கல, அதனால ஃபியூச்சருக்கு பாதிப்பு வரும்னு சொல்லி அதையும் நிராகரிச்சிட்டாங்க. இது தெரிஞ்ச ஜிம்மியும் அந்த சயின்டிஸ்ட்டை கூட்டிட்டு போய் அந்த ப்ராஜெக்டை கவர்மெண்ட்டுக்கே தெரியாம பண்ணியிருக்கான். இதுல நீயும் உடந்தையா இருந்திருக்க. ஓகே, அது என்ன ப்ராஜெக்ட்னு நீ ஒழுங்கா சொல்லிரு, நாங்க உன்னை விட்டுடுறோம் அப்படி நீங்க கேட்க ஹீரோ கேட்குறாங்க, யோ எனக்கு எல்லாம் மறந்துருச்சு, எனக்கு எதுவுமே தெரியாது, ஆமா ஏதோ சயின்டிஸ்ட்டை பிடிச்சேன்னு சொன்னீங்களே அவனை போய் கேளுங்க,
அவனதான் பிடிக்கலான் இருந்தோம். ஆனா அவன் நேத்து நைட்டே மாடியில இருந்து கீழே குதிச்சு இறந்துட்டான். இப்ப எங்களுக்கு இருக்கிறது நீ மட்டும்தான். சோ நீ தான் உண்மையை சொல்லி ஆகணும் அப்படின்னு நீங்க விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவும் இதெல்லாம் கேட்டு அட பாவீங்களா என்ன நடக்குதுன்னு எனக்கே தெரியலையே அப்படின்னு மண்டை குழம்பி நின்றுட்டு இருக்கான். இதே டைம் அந்த ஷேர் மார்க்கெட்ல இவனுக்குன்னு ஒரு கொரியர் வந்துச்சு. அத இவனை அரெஸ்ட் பண்ணும்போது அந்த கொரியரையும் சேர்த்து எடுத்துட்டு வந்திருக்கானுங்க. இவங்க தட்டி என்னென்ன இருக்குன்னு பார்த்தா எல்லாமே வெத்து ஐட்டமா இருக்கு. நம்ம ஹீரோ இங்க அமைதியா இல்ல, தன்னை நிரூபிக்கணுங்கிறதுக்காக நான் எந்த தப்பும் பண்ணலன்னு சொன்னதையே சொல்லிட்டு இருக்காரு. அது மாதிரி நீங்க இந்த பொருள் எல்லாம் பாத்துட்டு இருக்கீங்களே, இந்த பொருள் கூட என்னோடது இல்ல, நானும் அந்த பொண்ணுகிட்ட எவ்வளவோ சொல்லிட்டேன், ஏதோ மாத்தி தூக்கிட்டு வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் கேட்ட அந்த FBI ஒருத்தனும் அங்க ஒரு வாட்ச் இருக்கு அந்த கவர்ல, அதை எடுத்து நம்ம ஹீரோ கையில போட்டு காமிக்கவும் செய்யறாங்க. இந்த வாட்ச் உன் கைக்கு பர்ஃபெக்டா மேட்ச் ஆகுதுன்னா இது உன்னோட வாட்சா தான் இருக்கணும், பொய் சொல்ல பாக்குறியா? அதனால அங்க இருக்க FBI ஆளுங்களும் நம்பல, நம்ம ஹீரோக்கும் இதை பார்க்க ஷாக்கா தான் இருக்கு. உனக்கு இப்படி கேட்டெல்லாம் சரிப்பட்டு வராது, எங்களோட வழியில நாங்க எங்க ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்டிங்ல ஹீரோவை படுக்க வச்சு தலையில மிஷின்லாம் மாட்டியிருந்தாங்களே, அது மாதிரி இப்போவும் தலையில மிஷின்லாம் மாட்டியிருக்காங்க. லாஸ்ட் டைம் அவனோட மெமரி எல்லாம் அழிக்கிறதுக்காக மாட்டியிருந்தாங்க. இந்த டைம் அவன் மெமரிய மறுபடியும் கொண்டு வரதுக்காக அந்த மிஷின் எல்லாம் மாட்டியிருக்காங்க. ஸ்கிரீன்ல அவனோட மெமரியும் பிளிங்க் ஆகி வருது, தெளிவா புரியவே இல்ல. அப்படியே ஹீரோ மயக்கம் போட்டு விழுந்துறாரு. இதோ இப்ப கருப்பா ஒரு ஆள் நின்றுட்டு இருக்காரு, அவரும் பேச ஆரம்பிக்கிறாரு. லாஸ்டா இருந்தது இவன் ஒருத்தன் தான். பார்த்தா இப்ப இவனும் இப்படி மயக்கம் போட்டு விழுந்துட்டானே, என்ன பண்றதுன்னு தெரியல. ஓகே நான் ஒரு சின்ன ஒரு தம்மா போட்டு வரேன்னு வெளியே போயிடுறாரு. அதே டைம் இங்க காமிச்சா ஹீரோக்காக கொண்டு வந்த அந்த கொரியர்ல ஒரு தம் பாக்கெட்டே இருக்கு. இதை பார்த்தவனும் இங்க பாருங்க இதுலயே ஒரு பாக்கெட் இருக்கு, இதையே யூஸ் பண்ணுங்க, இதுக்காக இதுக்கு வெளியே போகணும் அப்படின்னு சொல்லி இந்த தம்மே எடுத்து அந்த பிளாக் போலீஸ்ட கொடுக்குறாங்க. பிளாக் போலீஸும் மேல ஃபயர் அலாரம் இருக்கிறதே மறந்துட்டு அங்கேயே தம்மா பத்த வைக்கிறாரு. போக அந்த அலாரத்துல பட்டதும் ஃபுல் அலாரமும் அங்க அடிக்க ஆரம்பிக்குது. அதே டைம் அங்க பவரும் கட் ஆயிருது. பவர் எல்லாம் கட் ஆனதுனால அந்த டேபிள்ல கொண்டு வந்த பொருள் எல்லாம் கொட்டி பார்த்துட்டு இருப்பானே, அந்த பொருளும் கீழே விழுந்துருது. அதே டைம் நம்ம ஹீரோவும் கண்ணு முழிச்சு கீழே கிடக்குற கண்ணாடி எடுத்து எதர்ச்சியா கண்ணில் எடுத்து போட்டுக்கிறான். இதுல என்ன ஒரு ட்விஸ்ட்னா, அங்க இருக்க இருட்டுல யாருக்குமே கண்ணு தெரியல. இந்த கண்ணாடி போட்ட நம்ம ஹீரோக்கு மட்டும்தான் அங்க யார் இருக்கா என்ன இருக்கான்னு கண்ணு நல்லா தெளிவா தெரியுது. இது என்னடா மேஜிக் கண்ணாடியா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோவும் இதுதான் சான்ஸ்ன்னு அங்க இருக்க திங்ஸையும் எடுத்துட்டு நம்ம ஹீரோவும் வெளியே தப்பிச்சு போயிடுறாரு. இதே டைம் நம்ம ஹீரோவும் தப்பிச்சு வெளியே ஓடி வந்துகிட்டு இருக்கும் போதே வெளியே அந்த கேன்டீன்ல ஜிம்மியோட மேனேஜர் வெளியே உட்காந்துருக்கான். டைமையும் பார்த்துட்டு அவனா கால்குலேட் பண்ணிட்டு இருக்கான். டைமும் 3 ஆயிருச்சு, எப்படியும் ஹீரோவை அவனுங்கெல்லாம் கொண்டிருப்பானுங்க அப்படின்னு நம்ம மேனேஜரும் சந்தோஷமா எந்திரிச்சு கிளம்பலான்னு பார்க்கும்போது பார்த்தா அவனோட ஆப்போசிட்லயே நம்ம ஹீரோ குடுகுடுன்னு ஓடிக்கிட்டு இருக்கான். இதை பார்த்து மேனேஜர் ஷாக் ஆகுறான். நம்ம ஹீரோவை தப்பிச்சு ஓடி வந்தானே அப்படியே ஒரு பஸ் ஸ்டாண்டு கிட்ட நின்று பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்ப இதை விட்டு தப்பிக்கணும்னா ஒரு பஸ் ஏறி தான் தப்பிச்சாகணும், அதுக்கு பஸ்ஸோட டிக்கெட் வேணும். நம்ம ஹீரோட தான் காசே இல்லையே, எங்க போய் டிக்கெட் எடுத்து எங்க போய் பஸ் பிடிக்கிறது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போதே இப்பதான் ஹீரோக்கு ஒரு ஞாபகம் வருது. அந்த கொரியர்ல ஒரு டிக்கெட் இருந்ததை பார்த்திருப்பான். அந்த டிக்கெட்டை யூஸ் பண்ணி இப்ப அந்த லாக் ஓபன் பண்றான். அன்லாக் ஆயிருது. குடுகுடுன்னு ஓடி போய் அங்க இருக்க ஒரு பஸ்லயும் ஏறி நம்ம ஹீரோ தப்பிச்சாரு. பஸ்ல ஏறி நம்ம ஹீரோவும் இந்த கொரியர் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கே, அப்படி இதுல என்னெல்லாம் இருக்குன்னு முதல்ல எடுத்து பாத்துருவோம் அப்படின்னு ஒண்ணா எடுத்து பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அதுல ஒரு டைமண்ட் ட்ரிங்க்கும் இருக்கு. அதடுத்து நம்ம ஹீரோ பாத்துக்கிட்டு இருக்கும் போதே பஸ்ல ஒரு திருடு பையன் அதை திருடிட்டு குட்டு குட்டுன்னு ஓட ஆரம்பிக்கிறான். இத பார்த்தா ஹீரோவும் அட பாவி நில்லுடா அப்படின்னு சொல்லி குடுன்னு துரத்திட்டு ஓட ஆரம்பிக்கிறாரு. அந்த திருடனும் பஸ்ல இருந்து கீழே இறங்கி ஓட ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோவும் கீழே இறங்கி நிமிர்ந்து பார்த்தா எந்த ஸ்டாக் மார்க்கெட்ல இருந்து நம்ம ஹீரோ முதல்ல வந்தானோ அதே ஸ்டாக் மார்க்கெட்ல தான் இப்ப வந்து நிக்கிறான். இப்ப வர நம்ம ஹீரோக்கும் இந்த கவர் யார் அனுப்பி விட்டாங்கிறது தெரியாதுல்ல, அதை விசாரிச்சிருவான்னு உள்ள போறாங்க. உள்ள வந்த ஹீரோவும் அந்த பொண்ணுகிட்ட மேடம் நான் உங்கள்கிட்ட ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் கேக்குறேன், அது மட்டும் தயவு செஞ்சு எனக்காக சொல்லுங்க. ஆமா இந்த கொரியர் வந்துச்சுல்ல, இது யார் எனக்கு அனுப்புனான்னு மட்டும் சொல்றீங்களா அப்படின்னு கேட்க அந்த பொண்ணு இங்க ஒரு ட்விஸ்டர் சொல்றா. என்ன சார் காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க தானே என்ன வரதுக்கு முன்னாடி எனக்கு கால் பண்ணி இந்த கொரியரையும் அனுப்பி இதை நான் ரிட்டர்ன் வரும்போது எனக்காக தாங்க அப்படின்னு சொன்னீங்க. டவுட்னா இங்க பாருங்க அந்த ஷீட்ல நீங்க போட்ட கையெழுத்து இருக்கு அப்படின்னு கையெழுத்தையும் காமிக்கிறா. என்ன மேடம் சொல்றீங்க, நான் அனுப்புனா? எனக்கு சம்பந்தமே இல்லாம பொருளை நானே அனுப்பி இதை பாத்துக்க சொன்னா, ஆனா எதுக்காக அப்படின்னு புரியாம இங்க ஹீரோ முழிக்க ஆரம்பிக்கிறாரு. இங்க பார்த்தா மேனேஜர் தான் இங்க பாத்துட்டானே ஹீரோ தப்பிச்சத, அத நேரா வந்து ஜிம்மி கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறான். நம்ம 3 மணிக்கு ஹீரோ செத்துருவோம் அப்படின்னு கணிச்சு வச்சிருந்தோம், ஆனா நம்ம ஹீரோ அங்க இருந்து தப்பிச்சுட்டான். நடந்த எல்லா விஷயத்தையும் மேனேஜரும் இங்க
சொல்லிக்கிட்டு இருக்கான். இவன் எதை வச்சு 9 மணிக்கே ஹீரோ செத்துருவான் அப்படிங்கறத கணிச்சாங்கிறத நமக்கு தெரியல. ஆனா இவனுங்கெல்லாம் ஏதோ ஒரு கால்குலேஷனோடய சுத்திட்டு இருக்கானுங்க. இதை கிட்ட ஜிம்மியும் கிணது தப்பிச்சிட்டானா, நம்ம கணக்கு எப்படி மிஸ் ஆகும்? நில்லு, இப்பவே கண்டுபிடிக்கிறேன்னு ஜிம்மியும் அங்க ஒரு மிஷின்ல என்னமோ நோண்டிக்கிட்டு இருக்கான். இதுவும் நம்ம ஹீரோ கண்டுபிடிச்ச மிஷின் தான். ஆனா இவன் கைய வச்சதுமே கொஞ்ச நேரத்துல அது எரர்னு காட்டுது. வில்லனும் ஆப்ரேட் பண்ணி பார்த்துட்டு அது ஒர்க் ஆகல அப்படின்னதும் ஷாக்கா கேக்குறான். ஆமா, இந்த மிஷின் இப்படி இருக்கு, இதுக்கு யார் காரணம் அப்படின்னு உள்ள இருக்கிற அந்த எடுபிடிகளும் சொல்றாங்க. இது தயாரிச்சதே ஹீரோ தான், நீங்க எதா இருந்தாலும் அவன்கிட்ட தானே கேட்கணும், அவன் தான் மேபி யாரும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு உள்ள பக் எதுவும் வச்சுட்டு போயிருக்கான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறானுங்க. இப்ப நம்ம ஹீரோவும் அதெல்லாம் தூக்கிக்கிட்டு வீட்டுல வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இது எதுக்குமே யூஸ் ஆகாத இந்த பொருள் எல்லாம் நமக்கு நம்மளே ஏன் கொடுக்கணும்னு சொல்லியிருப்போம். ஓகே, இதுல அப்படி என்னதான் இருக்குன்னு பாக்கலாம் அப்படின்னு ஓபன் பண்ணி பார்த்தா ஒரு நம்பர் மாதிரி இருக்கு. அதுக்கு பின்னாடி ஏதோ வார்த்தையும் எழுதியிருக்கு. நீ எந்த இடத்துக்கு போக முடியாதுன்னு நினைக்கிறியோ அந்த இடத்துக்கு கீழே தான் நீ பணக்காரனா ஆகிறதுக்கான வழி இருக்கு அப்படின்னு கவிதை ஒரு பக்கமும் அதோட பின் பக்கம் நிறைய நம்பர்ஸும் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஹேர் ஸ்ப்ரே, லைட்டர், ஹேர் பின்னு அந்த மாதிரி நிறைய அங்க ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கு. நியூஸ் பேப்பர்ல கிராஸ்வேர்ட் ஃபில் பண்ற பேப்பரும் இருக்கு. ஒரு புல்லட், அதுக்கப்புறம் ஒரு $US ஒண்ணு, அந்த ஜிம்மியோட கம்பெனிக்குள்ள போறதுக்கான செக்யூரிட்டி கார்டு ஒண்ணு இருக்கு. இதெல்லாம் எடுத்து பார்த்த ஹீரோவும் இதெல்லாம் எதுக்குதான் நமக்கு அனுப்பி இருக்கோம் தெரியலையேன்னு திங்க் பண்ணிட்டே இருக்காரு. இப்ப இதை பத்தி எல்லாம் யார்கிட்டயாச்சும் கேட்கலான்னு கால் பண்ணும்போது நம்ம ஹீரோக்கு ஞாபகத்துல இருக்கிறது ஒரே ஒரு ஃப்ரெண்டு தான். ஸ்டார்டிங்ல வந்தானே அவன். ஒரு இடத்த சொல்லி அந்த இடத்துக்கும் மீட் பண்ணலான்னு வந்துட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோட ஃப்ரெண்டும் வந்துடுறான். ஹீரோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டுக்கு சொல்றான். ஹீரோவும் அந்த சயின்டிஸ்டோட நேம கேட்டுட்டு, ஓ அவனா, அவன் கூட 3 வருஷத்துக்கு முன்னாடி இது ஒரு ப்ராஜெக்ட் இருக்கிறதாகவும் அதுல யாருமே பார்க்க முடியாத இடத்த நம்ம பார்க்கலாம் அப்படின்னும், அதை அப்படி பார்க்கணும்னா 500 மில்லியன் நீங்க ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கான். எவன் 500 மில்லியன் எல்லாம் கொடுத்து ஸ்பெண்ட் பண்றான், அதனால அந்த ப்ராஜெக்டையே தூக்கிட்டாங்க அப்படின்னு இந்த ஃப்ரெண்டும் தனக்கு தெரிஞ்ச எல்லா டீட்டெயிலும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்ப அதே டைம் டிவில ஒரு ப்ரோக்ராம் போயிட்டு இருக்கு. அதுலயும் லாட்டரி சீட் பத்தியும் அதுல யார் வின் பண்ணாங்க அப்படிங்கிற நம்பர் ஓடிட்டு இருக்கு. அந்த நம்பர் எந்த நம்பர்னா, நம்ம ஹீரோ கையில ஒரு துண்டு சீட் இருந்திருக்கும், அதுல கூட ஒரு நம்பர் இருந்திருக்குமே, அந்த நம்பர் பர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆகுது. ஹீரோ இப்பதான் தன் மூளையை யூஸ் பண்ணவே ஆரம்பிக்கிறாரு. லாட்டரியோட ரிசல்ட்டே இப்பதான் வருது. ஆனா என்ன நம்பர் வரும் அப்படிங்கறத முன்னாடியே கணிச்சு எழுதியிருக்கு அப்படின்னா என்ன நடந்திருக்கும் அப்படின்னு அந்த பாயிண்ட நம்ம ஹீரோ பிடிச்சிட்டாரு. டேய், எனக்கு இப்பதான் என்ன நடக்குதுன்னு புரிய ஆரம்பிச்சிருக்கு. இந்த கவர்ல ஆல்ரெடி கண்ணாடியும் சிகரெட்டும் இருந்தனாலதான் அந்த போலீஸ்ல இருந்து என்னால தப்பிக்க முடிஞ்சது. அப்புறம் பஸ் டிக்கெட் இருந்தனாலதான் அந்த பஸ்லயும் ஏற முடிஞ்சது. அது மட்டும் இல்லாம என்கிட்ட டைமண்ட் ரிங் இருந்தனாலதான் மறுபடியும் அதே ஷேர் மார்க்கெட் இடத்துக்கு நான் போக முடிஞ்சது. போனதுக்கு அப்புறம் தான் இந்த பொருளை எனக்கு நானே அனுப்பிக்கிட்டேன் அப்படிங்கிற டீட்டெயிலும் தெரிஞ்சிருக்கேன். சோ எனக்கு வந்த 92 மில்லியனை அவங்க கிட்டயே கொடுத்துட்டு இந்த கவரை பத்திரமா வைங்கன்னு நான் தான் சொல்லி கொடுத்திருக்கேன். அவ்வளவு பெரிய அமௌண்ட்டே தியாகம் பண்ணி இந்த கவர் நான் எனக்கு கொடுத்திருக்கேன்னா அப்ப அதுல ஏதோ இருக்கு அப்படிங்கிறதுக்காக நான் தேடுவேன் அப்படிங்கிறதுக்காக தான் எனக்கு நானே இப்படி ஒண்ணு பண்ணிருக்கேன் போல. இப்ப நீ கூட சொன்னீங்க ஒரு சயின்டிஸ்ட் 500 மில்லியனுக்கான ஒரு ப்ராஜெக்ட கண்டுபிடிச்சிருக்கான்னு. அந்த ப்ராஜெக்ட் வேற எதுவுமே இல்ல, ஃபியூச்சர்ல போய் நம்ம பார்த்துட்டு வர்றதுதான். அந்த ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ல நானும் இன்வால்வ் ஆகி என்னோட ஃபியூச்சரையும் பார்த்துட்டு வந்திருக்கேன். அதனாலதான் என் ஃபியூச்சர்ல அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கறத கணிச்சு எனக்கு எஸ்கேப் ஆகிறதுக்கான க்ளூவை நானே எனக்கு அனுப்பியிருக்கேன். இப்ப அதை யூஸ் பண்ணி தான் என்னோட நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கும் போய்கிட்டு இருக்கேன். எந்தெந்த இடத்துல எந்தெந்த ஆபத்து வரும் அப்படிங்கறத முன்னாடியே தெரிஞ்சுதான் இந்த மாதிரி எல்லா க்ளூவும் வச்சிருக்கேன். ஆனா இன்னும் கவர்ல இருக்க பொருளும் தீரவே இல்லை அப்படின்னா இன்னும் எனக்கு பிரச்சனை முடியவே இல்லைங்கிறத அர்த்தம். அதெல்லாம் சரிதான், நான் பண்ணது நல்ல ப்ராஜெக்ட் தான், அப்புறம் ஏன் இவனுங்க இப்படி துரத்துறானுங்க அதுதான் இன்னும் புரியல. இங்க நம்ம ஹீரோ இப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போதே ஜிம்மியோட ஆளுங்களும் நம்ம ஹீரோவை கொலை பண்ணணுங்கிறதுக்காக ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறானுங்க. இங்க ஃபைட்டும் ஆரம்பிக்குது. ஹீரோட ஃப்ரெண்டை எப்படியாச்சும் காப்பாத்தி ஆகணுமே. அப்பதான் நம்ம ஹீரோக்கு அந்த ரூமோட சாவியை தான் கையில இருக்கிறது ஞாபகம் வந்து ஃப்ரெண்டு அந்த சாவியை கொடுத்து ரூம்ல அனுப்பி காப்பாத்திடுறான். இதே டைம் ஹீரோவும் எஸ்கேப் ஆகணுங்கிறதுக்காக குடுன்னு ஓடுறான். ஆனா அவனுங்க துரத்துறத நிறுத்தவே இல்ல. அப்பதான் அந்த ஒரு ஸ்ப்ரே இருக்குமே அது ஞாபகமா எடுத்து ஸ்ப்ரே பண்ணிட்டு லைட்டரையும் ஆன் பண்ணிடுறான். அதுல வர நெருப்பு அவனுங்க எல்லாத்தையும் சுற்றுறது. எப்படியாச்சும் ஓடலாம் நீங்க ஓடிக்கிட்டு இருக்கும் போதே ஜிம்மியோட மேனேஜர் இங்க வந்து நிக்கிறாரு. ஹீரோவும் ஓடி போய் அங்க ஒரு ரயில்வே ட்ராக் இருக்கு, அதுல போய் விழுந்துடுறாங்க. இப்ப இவங்க 2 பேரும் ஷூட் பண்ணலாம்னு இருக்கும்போது அதான் ட்ரெயினே வந்து ஹீரோ தூக்கிருமேன்னு அந்த மேனேஜர் அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறான். ஹீரோவும் குடுன்னு ஓடுறான். பின்னாடி ட்ரெயின் வந்துட்டு இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியாம பார்த்தா அங்க ஒரு பாக்ஸ் இருந்துச்சு. அதை எப்படியோ ஓபன் பண்ணி தங்கிட்ட ஒரு பின் இருந்துச்சுல அதை வச்சு கிரீன் சிக்னல்
சிக்னலை ரெட் சிக்னலா மாத்தி ட்ரெயினையும் நிறுத்திட்டான். அதனால நம்ம ஹீரோவும் ட்ரெயின் மேல ஏறாம தப்பிச்சிடறான். ஹீரோவும் எப்படியோ தப்பிச்சு வீட்டுக்கு வந்துடுறான். வீட்டுக்கு வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது அந்த தண்ணிப்பட்டு நம்ம ஹீரோ கையில ஒரு அட்டை இருந்துச்சு. அதுல வேற லெட்டர்ஸ்லாம் தெரிய ஆரம்பிக்குது. என்னன்னு எடுத்து பார்த்தா ஒரு காஃபி ஷாப்போட நேம் இருக்கு. அந்த காஃபி ஷாப்புக்கு நம்ம ஹீரோ கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இதே டைம் இங்க காமிச்சா நம்ம ஹீரோ என்ன காமிச்சோமே அவளைதான் காமிக்கிறாங்க. பல வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோ எங்க தங்கி இருந்தாரோ அங்க இப்ப இந்த பொண்ணு தங்கி இருக்கு. ரூம் ஃபுல்லா இவங்களோட பேர் போட்டோவும் அங்க ஒரு கிளியும் இருக்கு. அப்படின்னா இந்த 3 வருஷத்துல இந்த பொண்ணை நம்ம ஹீரோ கல்யாணம் பண்ணிருக்காரு போல. இந்த பொண்ணும் எப்படியும் ஹீரோ நம்மள தேடி வருவாங்கன்னு காத்துட்டு இருக்கா. ஆனா இப்ப வரல. இப்ப இந்த ஹீரோயின் தான் காஃபி ஷாப்புக்கு போக போறா போல. இதை தெரிஞ்சுக்கிட்ட வில்லனும் இவள மாதிரியே இருக்க இன்னொருத்திய காஃபி ஷாப்புக்கு அனுப்பி வைக்கிறான். ஹீரோக்கு தான் 3 வருஷமா என்ன நடந்துச்சு, யார மீட் பண்ணோம் அப்படிங்கிற எந்த ஞாபகமுமே இல்லையே. அதனால இந்த பொண்ணு வந்ததும் ஹீரோக்கு அந்த அளவு அடையாளமே தெரியல. இவளும் தன்னோட ஷர்ட் பட்டன்ல வீடியோ வச்சு ஹீரோவையும் ஹீரோ கையில இருக்க அந்த பார்சலையும் வில்லனுக்கு கட்டிடுறா. வில்லனு இதை பார்த்ததும் கண்டுபிடிச்சிடறான். ஓஹோ, இதை வச்சுதான் ஒவ்வொரு டைமும் ஹீரோ தப்பிச்சுக்கிட்டு இருக்கானா. இதை புரிஞ்சுக்கிட்டு அந்த வில்லனும் அந்த பொண்ணோட லைன்ல தான் இருக்கான். உடனே ஹீரோ கையில என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கறத ரெக்கார்ட் பண்ணணும், காமிக்க சொல்லுன்னு அங்க என்னென்ன இருக்குன்னு பாத்துக்கிட்டு இருக்கான். அப்படி பார்க்கும்போது இவன் கம்பெனியோட செக்யூரிட்டி கார்டு இருக்கிறத ஜிம்மி நோட் பண்ணிடுறான். வில்லனும் அந்த பொண்ணு கிட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறான். நீ வேற எதையும் பண்ண வேண்டாம், அவன் கையில என்னோட கம்பெனியோட கார்டு இருக்கு, அதை மட்டும் எப்படியா தூக்கிட்டு வந்துருங்கிறான். இந்த பொண்ணும் சொன்ன மாதிரியே ஹீரோ கிட்ட ஆசாசியா பேசி அந்த கார்டையும் வாங்கிடுறா. இதே டைம் அந்த மேனேஜரும் ஹீரோவை எப்படா போட்டு தள்ளலான்னு வெயிட்டிங்ல நின்னுட்டு இருக்கான். இப்ப அப்படியே இந்த பக்கம் காமிச்சா அந்த பொண்ணு கிளம்பும் போது ஓகே பாய் நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஒரு கிஸ் பண்றா. என்னதான் பழசெல்லாம் மறந்திருந்தாலும் தன்னோட லவரோட கிஸ் மறக்குமா, அதை நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிடுறாரு. இதே டைம் ஹீரோவும் இது நம்ம ஹீரோயின் மாதிரி தோணலையே அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா பழசெல்லாம் ஞாபகப்படுத்துறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இதே டைம் அங்க ஓடி வந்து வச்சா ஒரு அடி நம்ம ஹீரோயின் என்ட்ரி தான். இவ அவளை பொழந்து கட்ட ஆரம்பிச்சிடா. ஏய் நான் தான் உன்னோட லவர், யாருன்னே தெரியாம எவ கூட பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு நீங்க இவளும் சொல்றா. ஓகே உங்களுக்கு எங்க ஆபத்து இருக்கு, கிளம்பலாம் அப்படின்னு ஹீரோயின் சொல்ல ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லி அங்க இருந்த அந்த பார்சலையும் அவகிட்ட ஒரு கார்டை கொடுத்தாலே அதையும் வேறமா நம்ம ஹீரோ எடுத்துட்டு தான் கிளம்புறான். இப்போ அந்த மேனேஜரும் ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறான். இவன்ட்ட இருந்து தப்பிக்கிறமேனு எப்படியோ வெளியே வரான். அதே டைம் அவனுக்கு யோசனை வருது, எப்படி இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கும் நம்ம ஏதாச்சும் ஒரு ஐட்டம் வச்சிருப்போம் அப்படின்னு அந்த பார்சலை திறந்து பார்த்தா அதுல ஒரு கார் சாவி இருக்கு. ஓகே கார் சாவி இருக்குன்னா நம்ம காரை எங்கேயோ தான் நிறுத்தி வச்சிருக்கோம்னு அர்த்தம் அப்படின்னு அந்த ரிமோட்டை பிரஸ் பண்ணவும் அங்க லைட் எரியும். பார்த்தா அங்க எந்த காரோட சவுண்டும் கேட்கவே இல்ல. இவனும் ஒவ்வொரு கார்கிட்டையும் போய் பட்டனை அமுத்திக்கிட்டே இருக்கான். ஆனா எதுலயும் அலற அடிக்கல. எங்க இவனுக்கு மண்டை குழம்ப ஆரம்பிக்குது. இத பாத்துட்டு இருந்த ஹீரோயினும் ஏய் நீ தப்பான இடத்துல சாவியை பிரஸ் பண்ணிட்டு இருக்கன்னு நினைக்கிறேன், என்னன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வரா. இப்பதான் தெரியுது இது ஹீரோ கணிச்ச மாதிரி காரோட சாவி கிடையாது, ஒரு பைக்கோட சாவி. இத கண்டுபிடிச்சு 2 பேரும் அங்க இருந்து கெஸ் ஆயிடுறாங்க. இதே டைம் ஒரு பக்கம் ஜிம்மியோட ஆளுங்களும் இன்னொரு பக்கம் FBI ஆளுங்களும் நம்ம ஹீரோவை மாத்தி துரத்துறாங்க. ஆனா இவங்க 2 பேரும் தப்பிச்சிடுறாங்க. இதே டைம் இங்க காமிச்சா ஹீரோக்கு ஒரு மாதிரி இமேஜினேஷன்ல காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ அங்க இருக்கிற மாதிரியும் ஒரு புல்லட் நேரா வந்து ஹீரோ மேல பாயிற மாதிரியும் தெரியுது. இது ஃபியூச்சர்ல நடக்க போற அத ஹீரோ பார்த்த மாதிரியும் தோணுது. அப்பப்ப இது நம்ம ஹீரோட மைண்டுக்கும் வந்துட்டு போகுது. ஆனா யார் நம்ம ஹீரோவை ஷூட் பண்ண போறாங்க அப்படிங்கறது நம்ம ஹீரோக்கு தெரியல. இதே டைம் ஹீரோவும் ஹீரோயினும் வீட்டுல இருக்கும்போது அவன் ஒரு பார்சலோட சுத்திட்டு இருந்தானே. அந்த பார்சலுக்குள்ள ஒரு லென்ஸ் இருந்துச்சு. இப்ப அது வெளியே இருக்கு. இத பார்த்ததுமே நம்ம ஹீரோக்கு இன்னொன்னு ஸ்ட்ரைக் ஆகுது. அதாவது அந்த ஸ்டாக் மார்க்கெட் பொண்ணு என்ன சொல்லிருப்பா, இந்த பார்சல்ல 20 பொருள் இருக்கு அப்படின்னு சொல்லி அனுப்பியிருப்பா. ஆனா கவர்ல இருக்கிறதோ 19 பொருள் தான். அது மட்டும் இல்லாம அந்த கவர் கொடுக்கும் போதே அவ்வளவு சொல்லிருப்பா, இந்த கவருக்குலாம் 4 ஸ்டாம்ப் இருந்தாலே போதும், ஆனா இதுல 5 ஸ்டாம்ப் போட்டிருக்காங்க, ஏனே தெரியல அப்படின்னு சொல்லிதான் கொடுத்திருப்பா. அதையும் யோசிக்கிறான். இதுல ஒரு ஸ்டாம்ப் ஏன் நமக்கு ஏதாச்சும் க்ளூ சொல்றதுக்காக நம்மளே வச்சிருக்க கூடாது அப்படின்னு ஹீரோ யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. கவர்லயே லென்ஸ் இருந்துச்சு, அது மூலியமா ஒவ்வொரு ஸ்டாம்பையும் ஃபுல்லா ஜூம் பண்ணி பார்க்க ஆரம்பிக்கிறாரு. 5 ஸ்டாம்ப்ல ஒரு ஸ்டாம்ப்ல மட்டும் ஏதோ குட்டி குட்டியா போட்டோஸ்ல இருக்கிற மாதிரி ஹீரோக்கு தெரியுது. இப்பதான் ஏன் இப்படி ஓடிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறதுக்கான கேள்விக்கான பதிலே தெரிய ஆரம்பிக்குது. அந்த ஸ்டாம்ப்ல குட்டி குட்டியா ஒளிச்சு வச்சிருக்கானே அதெல்லாம் ஃபியூச்சர்ல வந்த நியூஸ் பேப்பர்ஸ். ஒருவேளை இவன் கண்டுபிடிச்சிருந்தானே அந்த மிஷின் மட்டும் வெளியே வந்துருந்துச்சுன்னா ஒரு நாட்டுல ஃபியூச்சர்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கறத இன்னொரு நாட்டுக்காரன் தெரிஞ்சுக்கிறத
அந்த நாட்டுக்காரன் விரும்ப மாட்டான். ஏன்னா எதிர்காலத்தை பாக்குறவன் கெட்டவனா இருந்துட்டான்னா அதோட பாதிப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கும். அதனால எந்த நாட்டுல இந்த ப்ராஜெக்ட் இருக்கோ அதை பிடிக்காதவங்க மத்த நாட்டுல இருந்து இந்த நாட்டு மேல போர் தொடுப்பாங்க. இதனால இந்த உலகமே அழிஞ்சு போயிரும் அப்படிங்கறதுதான் நம்ம ஹீரோ தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஹீரோவும் அதெல்லாம் சின்ன சின்ன கிளிப்பா எடுத்து இந்த ஸ்டாம்ப்ல ஒளிச்சு வச்சிருக்காரு. இப்பதான் ஹீரோக்கும் புரிய ஆரம்பிக்குது. ஓஹோ, அப்ப நம்ம கண்டுபிடிச்ச டிவைஸ நம்மளே அழிச்சாகணும். இப்ப அது அந்த ஜிம்மியோட ஆபீஸ்ல தான் இன்னும் இருக்கு. இப்ப அதை அழிக்கணும்னா நம்ம அந்த கம்பெனிக்கு போயாகணும்னு ஹீரோவும் ஹீரோயினும் இப்ப அந்த கம்பெனிக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஜிம்மியும் கேமரா மூலியமா இவங்க வர்றத பாத்துறான். இன்னமும் ஹீரோ தான் அந்த பக் வச்சு க்ளோஸ் பண்ணிட்டு போனானே அந்த ப்ராஜெக்ட இவனுங்களோட ஆளுங்களால ஓபன் பண்ணவே முடியல. இப்ப இவன் தான் உள்ள வரானே எப்படியும் தன் ப்ராஜெக்ட ஓபன் பண்ணணும்னு நினைப்பான். இவன் ஓபன் பண்ணும் போதே இவனை வச்சு யூஸ் பண்ணிட்டு இவனை போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு இவன் இங்க ஒரு பிளான போடுறான். இங்க நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் சம தில்லுமுள்ளு வேலையெல்லாம் காமிச்சு மிஷின் இருக்க இடத்துக்கும் வந்துடுறாங்க. உள்ள வந்த ஹீரோவும் இதுக்கப்புறம் யாரும் உள்ள வரக்கூடாதுங்கிறதுக்காக அதை க்ளோஸ் பண்ணிட்டு அங்க ஒரு கீ மாதிரி இருக்கும் அதையும் உள்ள சொருகிட்டு ரவுண்டா ஒரு பார்ட் இருக்கும் அதையும் கழட்டிட்டு அவன்கிட்ட $US இருந்துச்சு அதை உள்ள வச்சு பிரஸ் பண்ணிடுறான். இதனால இப்ப எவனாலையும் அடுத்து உள்ள வரவே முடியாது. இதே டைம் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஃபியூச்சரை பாத்துருவோன்னு ஹீரோ பிளான் பண்ணி உள்ள வர்றாரு. ஹீரோவும் மிஷின் மேல ஏறி நின்னு பார்த்தா ஏறன்னு காட்டுது. இதை பார்த்ததும் மறுபடியும் ஹீரோ புரிஞ்சுக்கிறாரு. எப்படியும் நம்ம போனதுக்கு அப்புறம் ஜிம்மி இதை யூஸ் பண்ணி ஃபியூச்சரை பாத்திர கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம தான் ஏதோ தெலுமுள்ள பண்ணிருக்கோம் போல. ஓகே, அத முதல்ல என்ன கண்டுபிடிப்போன்னு தேட ஆரம்பிக்கிறான். இப்ப எந்த இடத்துல பக் வச்சோம் அப்படிங்கறத நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சு அதையும் சரி பண்ணிடுறாரு. மிஷினை சரி பண்ண ஹீரோவும் ஃபியூச்சர்ல தனக்கு என்னதான் நடக்குதுன்னு பாக்கலாம்னு பாக்கும்போது யாரோ ஒருத்தவங்க ஷூட் பண்ற மாதிரியும் அந்த புல்லட் தன்னோட நெஞ்சில படுற மாதிரியும் பாத்துருப்பாருல அதே விஷுவல் தான் இப்ப மறுபடியும் வருது. இப்பதான் புரிய ஆரம்பிக்குது. இத இவன் மட்டும் பாக்கல அந்த ஜிம்மியும் பாத்திருக்கான். அதனாலதான் அங்க புடிச்சிட்டு போகும்போது அவன் 3 பத்துக்கு இறந்துருவான் அப்படிங்கறத கணிச்சிருக்கான். ஆனா நம்ம ஹீரோ தான் இதை முதலே பாத்திருக்கானே அதனாலதான் சாமர்த்தியமா ஒவ்வொரு க்ளூ அனுப்பி தன்னைத்தானே காப்பாத்திருக்கான். இதே டைம் அந்த வில்லன் ஆளுங்களும் இப்ப உள்ள வர ஆரம்பிக்கிறானுங்க. இப்ப லாக்க தான் திறக்க முடியாத அளவு க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கானே அதனால பாம்பு வச்சு உடைச்சு உள்ள வரலாம் அப்படிங்கிறதுக்கான வேலையெல்லாம் நடந்துட்டு இருக்கு. இதே டைம் அவனுங்க வரதுக்குள்ள இந்த மிஷினை நம்ம தான் அழிச்சாகணும். ஆனா எப்படி நம்மளால அதுக்குள்ள அழிக்க முடியும்? நம்ம கிட்ட ஒரே ஒரு புல்லட் தான் இருக்கு. அதை வச்சு எவ்வளவு பெரிய மிஷினை எப்படி அழிக்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே ஹீரோட நெத்தில இருந்து விழுந்த ஒரு துளி புல்லட் மேல படுது. இத பார்த்ததுமே உடனே நிமிந்து பார்த்தா அங்க 6 லிக்விட் நைட்ரஜன் கேஸ் இருக்கு. ஹீரோ கண்டுபிடிச்ச மிஷின் ஒர்க் ஆகும் போது அதை கூல் பண்றதுக்காக இந்த மாதிரி மிஷினை வச்சிருக்காங்க. இதுவும் அந்த இடத்த கூல் பண்றதுக்காக லிக்விட் ஹைட்ரஜனை அப்பப்ப பம்ப் பண்ணி விடும். இப்ப அதுல ஒரு சிலிண்டர்ல தங்கிட்ட இருந்த ஒரு புல்லட்டை பம்ப் ஆகுற இடத்துல கட்டி விட்டுறாரு. ஏன்னா இப்ப நெக்ஸ்ட் அது எப்ப பம்ப் ஆகுதோ அப்ப இந்த புல்லட் அதே புஷ்ல வந்து மத்த சிலிண்டர் மேல வந்து விழுந்துரும். அப்ப எல்லா சிலிண்டரும் கண்டினியூஸா வெடிச்சிரும். அப்படி எல்லாம் வெடிச்சுச்சுன்னா அந்த மிஷினும் ஃபுல்லா பிளாஸ்ட் ஆயிடும். இதுதான் நம்ம ஹீரோவோட பிளானும். இதே டைம் அந்த வில்லங்க கேங்கும் உள்ள வந்துடுறானுங்க. உள்ள வந்தவங்களும் ஹீரோயினை தனியா பிடிச்சு அவளை வச்சு ஹீரோவை மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. இதே டைம் மேனேஜரும் உள்ள வந்து அவனும் ஒரு ஆசையில தனக்கு ஃபியூச்சர்ல என்ன நடக்கும் பாக்கலாம் அப்படின்னு கை வச்சு பாக்குறான். இவனும் ரொம்ப ஆசையா அந்த ஃபியூச்சரை பாக்குறானே. அந்த ஃபியூச்சர்ல என்ன தெரியுதுன்னா அங்க ஒரு பெரிய பிளாஸ்ட் ஆகி இவனும் சேர்ந்து எரியிற மாதிரி தெரியுது. இதை இங்க ஷாக்கா பாத்துட்டு இருக்கான். இப்ப எங்க ஹீரோவும் ஹீரோயினும் என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கும் போது அவன் தான் ஒரு வாட்ச் கட்டி விட்டானே. அந்த வாட்ச்ல கோ அப்படிங்கிற ஒரு அலாரம் அடிக்குது. எல்லாமே ஹீரோ கணிச்சு வச்சிருப்பானே. இதுவும் ஏதோ கணிச்சு வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அதுல டைமிங் வந்ததுமே ஹீரோவும் ஹீரோயினும் இங்க அதே டைம் அங்க இருந்த ஒரு கவர்ல குதிச்சிடுறாங்க. இதே டைம் இங்க ஷூட் பண்ண வந்த புல்லட்டும் அந்த ஜிம்மி மேல பட்டுருது. அதே டைம் அந்த சிலிண்டரும் வெடிச்சு அந்த மேனேஜரும் அங்கேயே வெடிச்சு இறந்துடுறான். இப்ப ஹீரோ நினைச்ச மாதிரி இந்த மிஷினையும் ஃபுல்லா பிளாஸ்ட் பண்ணியாச்சு. ஓகே, இனி எதுக்கு இந்த வாட்ச் அந்த வாட்சையும் அங்கேயே எரிச்சிட்டு இவர் கிளம்பி போயிடுறாரு. இப்ப அப்படியே கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னு காமிச்சா ஹீரோவும் தனக்குன்னு ஒரு சின்ன தொழில தொடங்கி அங்க ஹீரோவும் ஹீரோயினும் ஹாப்பியா வந்துட்டு இருக்காங்க. அதே டைம் ஹீரோட ஃப்ரெண்டும் ஹீரோயின் ஆசையா ஒரு கிளிய வளர்த்தாலே அதை தூக்கிட்டு இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்கான். இதை பார்த்ததுமே ஹீரோக்கு இன்னொரு ஞாபகமும் வர ஆரம்பிக்குது. இவன் தான் ஒரு பேப்பர் பார்த்தானே அதுல கூட கவிதை மாதிரி ஒண்ணு எழுதி இருக்கமே. அதுல உன்னால போக முடியாத இடத்துக்கு அடியில நீ பணக்காரனா மாறதுக்கான பொருள் ஒண்ணு இருக்கு அப்படின்னு அந்த கவிதையில எழுதி இருக்கும். இதை யோசிச்ச ஹீரோவும் கூண்டு கடையில ஒரு ஷீட் மாதிரி இருக்குமே அதை எடுத்து அந்த பேப்பர் அடியில பார்த்தா அந்த லாட்டரி டிக்கெட் இருக்கு. இந்த கிளி எப்படியும் லைஃப் லாங் இவங்க கூட தான் இருக்கும் அப்படின்னு ஃபியூச்சர்ல கணிச்ச அந்த ஹீரோவும் அந்த லாட்டரி டிக்கெட்டை கிளி கொண்டுக்கு கீழே வச்சிருக்கான். இதுல தானே ஹீரோவாலையும் போக முடியாது. இதான் அந்த க்ளூக்கான ஆன்சர். இப்ப எங்க கையில டிக்கெட் இருக்கு. அந்த டிக்கெட்ல வின்னிங் அடிச்ச அமௌண்ட் எவ்வளவு தெரியுமா? $91 மில்லியன். இந்த பக்கம் நாட்டையும் காப்பாத்தியாச்சு, இங்க குடும்பத்தையும் காப்பாத்தியாச்சு. இத நினைச்சு அங்க இருக்க எல்லாரும் ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. இப்ப இந்த படத்தையும் எங்க முடிச்சிடுறாங்க. இந்த படம் உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.